மாண்புமிகு உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள், மரகதம் வெற்றிவேல் அவர்கள், மரகதம் வெற்றிவேல் அவர்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மக்களில் ஒருவராக இருந்து மக்களுக்கான முதல்வராக பணியாற்றி குடிமராமத்து நாயகன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பேரவையில் எனது கணவரின் தகப்பனார் காலம் சென்ற அரங்கநாதன் அவர்களை 1980-84 ஆண்டுகளில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் இருந்து அனுப்பி வைத்து மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, அதேபோல் இந்த பேரவையில் எனது தகப்பனார் காலம் சென்ற அண்ணாமலை அவர்களை 1991-96 ஆண்டுகளில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த தங்கத் தாரகை புரட்சித் தலைவி டாக்டர் அம்மா அவர்களையும் வணங்கி, எனது மாமனாருடனும் எனது தந்தையுடனும் பணியாற்றி தற்போது பேரவைத் தலைவராக அமர்ந்துள்ள தலைவரோடு நானும் பணியாற்றிட வாய்ப்பு வழங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தில் காவல் தெய்வம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் அதிகப்படியான ஏழை மாணவர்கள் மருத்துவம் பயில காரணமாக இருந்த எங்கள் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி, எனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மருத்துவர் உயிர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், எங்கள் மண்ணின் மைந்தர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு KP அன்பழகன் அவர்களையும், எனது வெற்றிக்காக பாடுபட்ட முன்னாள் தருமபுரி நகரமன்ற தலைவரும் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவரும் எனது கணவருமான திரு SR வெற்றிவேல் அவர்களுக்கும், கழகம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், தொகுதி மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தொகுதிக்கு உட்பட்டு பின்வரும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி டாக்டர் அம்மா அவர்களின் ஆட்சியிலும், ஏழைகளின் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் கழக ஆட்சியிலும் விவசாய கடன்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதை போல் இந்த ஆட்சியிலும் விவசாய கடன்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, தமிழகம் முழுவதும் உள்ள நெல் அரவை நிலையங்களிலிருந்து அரிசி நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு கொண்டு செல்ல வாகன வாடகை டன்னிற்கு ரூபாய் 680 என்று தனியாருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதில் டன்னிற்கு ரூபாய் 380 மட்டுமே வாடகையாக அரவை முகவர்களுக்கு தனியாரிடமிருந்து செல்கிறது. இதனால் அரசிற்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுவதை தடுக்க தனியார் ஒப்பந்த முறை ரத்து செய்துவிட்டு பழைய முறையிலே வாகன வாடிக்கை அரசே நேரடியாக அரவை முகவர்களுக்கு வழங்க நடைமுறை செய்யப்படுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டமாகும். அனிமியா, விட்டமின் A மற்றும் B12 குறைபாடுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் நிறைந்த அரிசி, விட்டமின் E, விட்டமின் A, விட்டமின் D நிறைந்த சமையல் எண்ணெய், செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவு ஆகியவை அனைவருக்கும் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான தமிழகம் உருவாக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன்.